ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். நம்ம இன்னைக்கு குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாம் தூம் பிரிஞ்சல் பிரியாணி. இல்லாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரிஞ்சல் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 kg பிரிஞ்சல் எடுத்திருக்கோம், 3 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியது, 4 பச்சை மிளகாய், 3 பெரிய தக்காளி நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, புதினா, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு. இந்த ரெசிபியில் ஒரு மசாலா பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைங்கிறது பார்க்கலாம். 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் நம்ம எடுத்து வறுத்து வச்சுருக்கோம், 5 வரமிளகா காரத்துக்கு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். பேன் எடுத்துக்கோங்க, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி நம்ம எடுத்துருக்கோம், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடர் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கத்திரிக்காயில் இந்த மசாலா பவுடர் எல்லாமே மிக்ஸ் ஆகணும், நல்லா பிடிக்கணும். ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மசாலா நல்லா மெர்ஜாக இருக்குது. கத்திரிக்காயில் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தலை அப்படிங்கும்போது நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 kgக்கு நம்ம 3 டம்ளர் அரிசியை நல்லா கழுவி அண்ட் கொதிக்க விட்டுருக்கோம். அரிசி கொதித்து வர டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பிரிஞ்சால் மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் 1 kg எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அரிசியோட அளவையும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் தண்ணி கொதிச்சிடும். இந்த டைமில் நம்ம புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் கலந்து விட்டுக்கோங்க. வீட்டில் நான்வெஜ் எடுக்கலை இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டில் பிரிஞ்சால் இருந்தால் போதும், நம்ம தாம் தூம் பிரிஞ்சல் பிரியாணி செஞ்சு அசத்திடலாம். ஸோ தண்ணி கொதிக்க வர டைமில் நம்ம குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். சூப்பராக நம்மளுது தாம் தூம் பிரிஞ்சல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துருக்கோம். இதுதான் சூப்பரான காம்பினேஷன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ், கேரளா டிஷ்ஷஸ், கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.